அடுத்த நாள் காலையில் அப்படியே சோகமாக பஸ் ஸ்டாண்டில் போய் அப்படி நிற்ப மச்சான். பஸ் வருதான்னு பார்க்குற மாதிரி சைடாக ஒரு கூறுவா பாரு. அப்படியே உடம்பெல்லாம் என்னவோ பண்ணுண்டா. எனக்கே தெரியாத சிரிச்சுன்னு இருப்பேன். ஆனால் சண்டேஸில் கரெக்டாக 4 மணிக்கு சைக்கிள் எடுத்து அவள் தெருவுக்கு போவான்டா. அவள் கையில் ஒரு குழந்தைய வச்சுன்னு எனக்காக வெயிட் பண்ணிருப்பா. அவள் என்னை பார்த்து சிரிச்சுனே அந்த குழந்தைக்கு ஒரு கிஸ் அடிப்பா. எனக்கே குத்தா மாதிரி இருக்கும். குதா மச்சான், ஒரு நாள் சாயங்காலம் கையில் க்ரீட்டிங் கார்டு ரோஸ்லாம் வச்சு நின்றுந்தேன். அவள் ஃப்ரெண்டு கூட வந்திருந்தாடா. என்ன சொல்ல தெரியுமா மச்சான்? எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க. இவங்களெல்லாம் போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும். ரொம்ப பேஜாராயிடுச்சு மச்சான். நான் யாருன்னா அவளுக்கு தெரில, அவள் யாருன்னு எனக்கு தெரில. கேரக்டர் சொன்னேன். ஆனால் நாங்கள் 2 பேரும் மேட் பாதிச்சதுங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். இதெல்லாம் நம்மளை தானே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் டிசைட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இல்லை அவளை தவிர வேறு யாரையும் லைஃப் பார்ட்னர் நினச்சி பார்க்க முடியல மச்சான்.